6ஆம் நாளுக்கு தேசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியர், கணினி பயிற்றுனர். இருந்தாலும் இது வந்து யோகாவில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப சில கஷ்டமான யோகாசனங்கள்லாம் வந்து தெரிஞ்சு போடுவாங்க. ஸோ யோகா வந்து இன்னைக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, இது எல்லாத்துக்கும் யோகா ரொம்ப முக்கியம். ஸோ யோகா வந்து செய்ய முடியறவங்க சாரை பார்த்து செஞ்சு கற்று வீட்டில் செய். ஒரு டெய்லியும் ஒரு 10 நிமிஷம், இல்லை வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் உடம்பு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்காக வந்திருக்கிற உங்கள் ஆசிரியர்களை நம்ம நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக வருக என வாய்ஸ் செய்வாங்க. நீங்கள் அப்படியே பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் போய் செய்யுங்க. நீங்களே செய்ய விருப்பப்பட்ட அப்படின்னா மேலே சைடில் வந்து இருக்கிற மாதிரி வந்து செஞ்சு கற்றுக்கணும். ஏன்னா யோகா வந்து நீ இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது, அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீ செஞ்சால் தான் செய்ய முடியும். நிறையா இருக்கும். அதனால சார் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை வழங்குவாரு, அமைதியாக கேளுங்க. அது எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி செய்யும் போது சிரிக்காது. செய்கிறான்னு பார்த்துட்டு செய்கிறவனும் சிரிக்காது. லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாரு, வரம்பாயிடும். நீ சிரிச்சினே நான் செய்யும் போது யாரும் சிரிச்சுன்னா என்ன லாக் ஆகிடும். அதனால் செய்யும் போது சிரிக்காது. என்ன செய்கிறாங்கன்றத நல்லா வாங்கிக்கோ, அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டில் வந்து சொல்லிப்பாரு. சரி. தொண்ணூறு அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் ரத்னாவளியா மற்றும் புறக்கல்வி ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மாணவர்களாகிய உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காலை வணக்கம். காரணம் என்ன, இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை வந்து ஊரெங்கும் மாணவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் அம்மா அப்பாவோட வேலை செஞ்சுட்டு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் உங்களோட ஐக்கியம் பண்ணிக்கிட்டீங்களா, ஒரு பெரிய ஒரு முந்துதல். நான் வரும்போது என் வீட்டுக்கு போகிறதுல வந்து அரசு பெண்கள் பள்ளி வந்தவாசியை சேர்ந்த மாணவிகள்லாம் ரேலியாக போயிட்டு இருக்காங்க. யாருன்னா நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் தான். நான் வரும்போது அதான் பார்த்துக்கிட்டே வரேன். என்ன அப்படின்னா அதே வகுப்பில் அதே வயசு இருக்கக்கூடிய பெண்கள் மாணவிகள்லாம் இப்போ வீட்டில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சமூக தொண்டோடு வந்திருக்கீங்களா, இன்றைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. உங்களை கண்டிப்பாக முழுமையாக அதில் ஈடுபடுத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த நாட்டு நலப்பணி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழு மேலாண்மை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அக்கறையை சொல்லிக் கொடுக்குது. அதே போல் தலைமை பண்பு. இப்போது இரவு நேரங்களில் தங்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இரவு நேரங்களில் வந்து தங்குவாங்க. 7 நாட்களோ 6 நாட்களோ நடக்கிறாங்க. என்னன்னா என்னைக்கு அந்த நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்குதோ அன்னைக்கு ஆரம்பித்து கடைசி வரலாம் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது. துணிமணி கொண்டு வந்துடுறது, அங்கேயே நமக்கு நாமளே சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இந்த மாதிரி நாட்டு நலப்பணி திட்டத்துக்கான அந்த ஊரில் தூய்மைப்படுத்துகிற பணிகள்லாம் செஞ்சுட்டு இரவு நேரங்களில் அவங்களோட தனித்திறன்கள்லாம் வெளிப்படுத்துவாங்க. பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது, கவிதை எழுதுறது, இப்படியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாட்டு நலப்பணி செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு குழு மேலாண்மை வருது. நான் தான் வந்து செய்வேன், நீ செய்யக்கூடாது, நீ செய்யணும், நான் செய்யணுங்கிற போட்டி இல்லாமல் நீங்கள் குழுவாக சேர்ந்து அந்த பணியை செய்கிறது. அதே போல் தலைமை பண்பு அப்படிங்கிறப்போ நாட்டு நலப்பணி அலுவலர் என்ன பண்ணுவார், ஒரு 4 பேர் சொல்லி ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பார் வேலையை. அந்த வேலைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார், முதன்மையாக இருந்து எனக்கு இதை செய்ய அதை செய்யணும் ஒரு ஒழுக்கு நமக்குள்ள வரும். அதே போல் சமூக அக்கறை. இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை தான். நீங்கள் சொன்னேன், இன்னைக்கு வந்து ஊரே வந்து விழாக்கோலமாக இருக்கு. நீ எல்லாம் எங்கே வந்திருக்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ தூய்மை பணியில் இருக்க. இந்த வயசில் உனக்கு இந்த சமூக அக்கறை வருதுலாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்எஸ்எஸ் கேம்ப்லையும் NCC. நான் என்னோட பள்ளியில் என்னோட தலைமை ஆசிரியர் சொல்லுவேன், NCC கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஏதோ வட்டார அளவில் மட்டும்தான் அனுமதிங்கிற மாதிரி. எனக்கு வந்து அது என்னன்னா, நீங்கள் டார்ஜிலிங் போகலாம், ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கான பரேட் நடக்கும். அந்த ஒரு பரேட் சொல்கிறப்போ எனக்கு எப்படி இங்கே சொல்லும்போது அந்த கமாண்ட் கொடுக்குறப்ப அப்படி இருக்கும். அப்படியே அந்த கமாண்ட்லாம் கேட்குறப்போ நீ வந்து பள்ளி பருவத்திலே ஒரு இராணுவ வீரர் போல இருக்கலாம். அதெல்லாம் என் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு போன நாட்டு நலப்பணி திட்டத்தப்போ என்னோட தலைமை ஆசிரியர் நான் கோரிக்கை வச்சேன். அப்போ தான் சொன்னார், எனக்கு ஆனால் இது தெரியாது, நான் எல்லா பள்ளியும் ஆரம்பிச்சிடும் போகணும்னு நினச்சேன். அது நமக்கு வந்து வந்தவாசியில் மட்டும்தான் இருக்கு போல. அதெல்லாம் எனக்கு வந்து நம்ம மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை. அந்த வகையில் உங்களுக்குலாம் ரொம்ப
பெரிய மனசு தான். ஏன்னா உன் வகுப்புலேயே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள்லாம் இதுக்கு தன்னை ஈடுபடுத்திக்காத போது உன்னை ஈடுபடுத்திக்கிற அப்படின்னா அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதே போல் நான் வந்து இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர். நான் வந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த பள்ளியில் தான் படித்தேன். என்னோட சொந்த ஊர் வந்து கூத்தம்பள்ளி. எனக்கு வந்து இங்கே கேசம் ஐயா வந்து சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அங்கே வேலைங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு கூட வந்தேன். நான் உண்மை சொன்னால் என் பள்ளி என்னோட பள்ளியோட நாட்டு நல பணிக்கு கூப்பிட்டு போகவே இல்லை. நான் பணியாற்றிருக்கேன். இதுக்கு வந்த காரணம் என்னென்னா இதே விளையாட்டுறது தான் நான் விளையாண்டுருக்கேன். இங்கே தான் படிச்சுது. அப்போ வந்து உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது, மேல்நிலைப் பள்ளி. அப்போ வந்து உயர்நிலைப் பள்ளி அங்கே இருக்கிற அந்த கட்டிடத்தில் தான் படிச்சது. நான் ஆசிரியர் பயிற்சி கூட இங்கே வந்து தான் முடித்தேன். பிஎட் படிக்கிறப்ப கூட வந்து எத்தனையோ பள்ளிகள் இருந்தும் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தொண்ணூறு பள்ளி தான் எனக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அடித்தளம் இருந்தது. 8ஆம் வகுப்பு என்னோட சொந்த ஊரில் படித்தேன். படிச்சுட்டு அந்த அடிப்படை கல்வி கூட அறகுறையாக வந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தொண்ணூறு பள்ளினாலே ஒழுக்கத்துக்கு பேர் போனது. சுற்று வட்டாரத்தில் உயர்நிலைப் பள்ளியாக இருக்கிறப்போ தொண்ணூறு பள்ளி மாதிரி படிப்புலையும் சரி ஒழுக்கத்துலையும் சரி சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த ஏரி வழியாக தான் நடந்தது. சைக்கிள்லாம் எனக்கு இருக்காது. தண்ணியில் நடந்தப்போ தான் வந்து படிச்சது. எனக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்வியில் அரைகுறையாக இருந்தது. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் முழுசாக சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா நான் அதுக்கப்புறம் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்ஃபில் இப்போ பிஹெச்டி படிச்சுருக்கேன். அரசு வேலை வேறு வாங்கியிருக்கேன். அப்படின்னா எனக்கு வந்து இந்த பொன்னூர் பள்ளி வந்து ஒரு மிகப்பெரிய அடித்தளம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த பள்ளியை பற்றி என் வகுப்பறையில் பேசியிருக்கேன். நான் எங்கள் கணினி அறிவியல் மாணவர்களுக்கு வந்து கணினி அறிவியல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் கணினி அறிவியல்னு வச்சுருக்கேன். என்னோட கணினி அறிவியல் மாணவர்களுக்கு தனியாக அவனுங்கெல்லாம் பேசுகிறப்போ போன வாரத்தோட பேசியிருக்கேன். பொன்னூர் பள்ளியில் தான் நான் படிச்சேன். அடிக்கடி சொல்லுவேன். எப்போலாம் எனக்கு வந்து ஞாபகம் வருது அப்போலாம் பொன்னூர் பள்ளி பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தது இந்த பள்ளி தான். எனக்கு வந்து அதே போல் அந்த கல்வி என்னோட வந்தவங்க எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டாங்க. 9ஆவது ஃபெயில் ஆகிட்டாங்க. என் ஊரில் என்னோட வந்து படித்த 4 பசங்க 9ஆவதே ஃபெயில் ஆகி போட்டான். நான் ஒரு ஆள் தான் தப்பி சொல்லுவார். அப்படி இங்கிருந்த உங்களுக்கு எஸ்என் ஐயா இருப்பாருன்னு எஸ்எஸ்ஆரும் எஸ்என் ஐயா இருக்குதான் நான் படித்தாரு. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்துச்சு. அவங்க இன்னைக்கு இல்லை. அவங்கெல்லாம் வந்து என்னோட வாழ்நாளில் நான் மறக்கக்கூடியாத ஆட்கள். ஏன்னா அவங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கல்வி தான் இன்றைக்கி வந்து அரசு வேலையிலையும் ஒழுக்கத்தையும் ஒரு பெரிய மேம்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆசிரியர்களும் இந்த பள்ளி வளாகன்றதுனால அவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு பேசிட்டு போயிட்டு தான் பார்த்தேன். எவ்வளோ நேரம் சொன்னாலும் சரி, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கூட சரி என்னால் வந்து உடற்பயிற்சியும் சரி யோகா என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா நான் படிச்சுட்டு போன பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அத்தனை நான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து யோகாசனம் ஆரம்பிக்கலாம்.